இல்லை நல்ல வேலை ஒரு 2 நிமிஷம் லேட் ஆகிருக்கு. லைட்டிங் இருக்காதுண்ணா, லைட்டிங் இருக்குது. பிபிஆர்னு ஒரு பர்மிட் நீங்களா ஓட்டிட்டு நீங்களா போயிட்டு போகணும். இதில் கொடுத்துருக்காங்க எங்கே யாரும் பர்மிட் பர்மிட் நான் தான் கொடுக்குறேன். ஏன் வண்டி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வண்டி பறந்து போயிடலாம். தண்டவாளம் தானே போவீங்க, ரோட்டில் போக மாட்டீங்களா? எல்லாமே 50 ரூபா டிக்கெட்டு. என் வண்டிக்கு 50 ரூபா டிக்கெட். மக்களை எடுத்துட்டு போக இல்லாமல் சும்மா வண்டியை நேரம் போட்டுட்டா அங்கே உள்ள போகிற வண்டியில் போகும் சார். எஸ்எஃப்எஸ் இருக்கு, உள்ள லோக்கல் வண்டியில் போகலாம் சார். இது நம்ம வண்டி பாயிண்ட் சார். அதனால் சரி சார், நீங்கள் சொல்கிற எதுவும் முடியாது. பர்மிட் வயலேஷனுக்கு ஃபைன் போட்டுதான் சரிங்களா? பர்மிட் வயலேஷனுக்கு ஃபைன் போட்டுதான். அது யார் கொடுத்தாங்கிறது அப்புறம் பேசிக்கலாம். பர்மிட் வயலேஷனு உருப்படியாக உள்ளே போய் பேசஞ்சர் ஏற்றி போக மாட்டீங்க. எதுக்கு வண்டி ஓட்டுது? நட்டத்துலையா ஓட்டுறதுக்கு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கு. பேசஞ்சர் எதுக்கு போக மாட்டீங்களா? யார் சொல்லுது உங்களுக்கு? அப்படி எனக்கு மேனேஜ்மெண்ட் நிறுவனம் அப்படி சொல்லல சார். நான் அவங்க சொல்லதானே சார் நான் செய்ய முடியும். எனக்கு மேலே அதிகம் இருக்கும்போது அவங்க சொல்ல நான் கேட்க. சரி, அவர் எல்லாரும் சேர்த்தா பயன்படுத்தும். சரி, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி எல்லா வண்டியுமே உள்ள போடுறேன். எல்லா வண்டியுமே உள்ள போடுங்க. சொன்னால் நாங்கள் பார்ப்போம். நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக போயிடுவோம் சார். எல்லாரும் ஒரு தடவை நீங்கள் வான் பண்ணது நாளே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவோம். மார்னிங்லாம் கிடையாது, மார்னிங்லாம் பண்ணியாச்சு. மார்னிங்லாம் பண்ணியாச்சு. அதனால் ப்ராப்பராக ஃபைன் போட்டுருங்க. ஏது இந்த மார்னிங்லாம் பல வாரம் நீங்கள் எதுவும் கேட்க மாட்டீங்க. நாங்கள் என்ன சார் செய்ய முடியும்? நிர்வாகிகள் உத்தரவு கொடுக்கு, அதுபடி தான் நாங்களும் செயல்பட்டு இருக்கோம். எங்களுக்கு மேலே அதிகம் இருக்காங்களா சார்? எங்களுக்கு பிஎம் இருக்காங்க, சிஎம் இருக்காங்க, எம்பி இருக்காங்க. சொல்லியிருக்கோம். அது மாதிரி சொல்லாத நேரத்துக்கு முன்னாடி என்ன பொதுமக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது புரியுதுங்களா? அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பேசஞ்சர்லாம். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் வந்து மனு கொடுத்துருக்காங்க. ஸ்ரீவைகுண்டத்தில் பஸ் வர்றதில்ல, நேராகவே போயிட்டுருக்கு. பல முறை கொடுத்துமே இது செயல்பட மாட்டேங்கிறாங்க. முறை சொல்லி நீங்களா ஒன்று ஓட்டிட்டு நீங்களா ஒன்று போட்டுட்டு போவீங்களா? மனுஷனுக்கு தானங்க போகிறது, மனுஷனை ஏற்றுக்கு போகிறது தெரியாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் அதிகாரிகள் அனைவரும் இது மாதிரி நான் நிறுத்தாமல் போக சொல்லலை, அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. எல்லா வண்டியும் உள்ளே போய் சொல்கிறது தான் சொல்லியிருக்கேன்னு சொல்லி அந்த டைம் கீப்பரை போட்டு நான் எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லி தான் கண்டிப்பாக சார். நாங்கள் சொன்ன ஆர்டருமே உங்களுக்கு கொடுக்கல சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் என்ன சார், நீங்கள் அதான் சார் நாங்கள் என்ன சார் அவங்க சொல்கிற உபயோகப்படி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். பர்மிட் அவரோட ஒர்க்கை நாங்கள் அவங்க சொல்லப்படி நாங்கள் கேட்டு வேணும். பர்மிட் கொடுக்குற நீங்கள் எங்களை நீங்கள் பர்மிட் கொடுக்குற அத்தாரிட்டி நான் தான். எனக்கு தெரியாமல் சார் ஆய்வாளர் செகண்ட்ஸ் மட்டும் எழுதி கொடுத்துருக்காங்க. வண்டியை மறித்து எழுதி கொடுத்துருக்காங்க. என்ன பாருங்கள், என்ன வண்டி உள்ள நேரம் கூட எழுதி கொடுத்துருக்காங்க. ஸ்ரீவைகுண்டத்தில் போக வேண்டாம். கிடையாது.
ஸ்ரீவைகுண்டத்தில் போனாங்க இல்லை ஆய்வாளர் தான் எழுதி கொடுத்துருக்காங்க. இல்லைங்க ஸ்ரீவைகுண்டத்தில் போனாங்க எழுதி கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் தான் நீங்கள் என்ன எழுதி கொடுத்துருக்காரு? வண்டி நேரில் இந்த வண்டி போகலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதான் நாங்கள் நேராக வந்தோம். அது பார்த்துக்கேன். பேசஞ்சர் ஏற்றிட்டு கொடுத்தாரு. இதுக்கு அந்த பக்கம் போய் ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ 5 நிமிஷமோ ஆக போகுது. 5 நிமிஷம் போகிறதுனால அங்கே ஒன்றும் பெரிய ராக்கெட் லான்ச் ஒன்றும் நின்று போயிடாது. சரிங்களா? அப்படியே அங்கே நடக்க போது எதுவும் அப்படிலாம் கிடையாது சார். சார் நாங்கள் எங்கள் சேவை கரெக்டாக செய்கிறோம் சார். மக்களையும் சார் நாங்கள் அடிமட்ட வேலைக்காரங்க வேலை பேசுகிறீங்க. ஒன்றும் இல்லை சார். யாரோ ஒருத்தர் அவர் எடுத்து வந்து காமிக்கணும். அது மட்டும் சால்வ் ஆகும். சரி சார். நீங்கள் இல்லைன்றீங்களே உங்கள் ஆஃபீஸரோ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு இந்த வேலையில் போவேன்னு சொல்கிறார். அவர் வந்து ஃபைன் கட்டட்டும். சரி சார். நாங்கள் கேளுங்க, நாங்கள் பப்ளிக் வச்சுக்கிட்டு வண்டியில் வச்சுக்கிட்டு இந்த வெஹிக்கிள் போகல, வெஹிக்கிளுக்கு ஃபைன் போடுறோம். ரெஸ்பான்சிபிலிட்டி யாருங்கிறத நீங்களும் எம்பி சார் எங்களுக்கு தகவல் நீங்கள் வார்னிங் கொடுக்கலாம் சார். எங்களுக்கு தகவலே வரல. அதாவது நாங்கள் இப்போ தான் வாரம் வண்டியில் ஒரு வண்டிக்கு ஒரு விதிமுறையை மீறாமல் இருக்கிறது உங்களுடைய அடிப்படை. எப்படி சார் நாங்கள் போகிறோம் சார் நான் சொல்கிறேன். நம்ம கொடுத்ததை நாங்கள் நீங்க செஞ்சுட்டு பண்ண இருக்கோம் சார். தவிர இன்னொரு தவறோட நான் தவறு பண்ணல சார். நாங்கள் தவறு பண்ணல சார். நாங்கள் பப்ளிக் ஒழுங்காக சொல்கிறத நாங்கள் செஞ்சு வேலை பார்த்துட்டு இருக்கோம் சார். இதை தவறு நாங்கள் எந்த தவறுமே நாங்கள் பண்ணல. எங்களுக்கு கொடுத்த இதை நாங்கள் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம் சார். நீங்க தப்பு பண்ணல. ஆமாம் சார் பண்ணல. எந்த அறிக்கை பண்ண வேலையே இல்லை. இல்லை நீங்கள் என்ன ஃபைன் போட சொல்றது கஷ்டமாக இருக்குல்ல சார். நாங்கள் என்ன சார் இந்த செய்யணும்? வண்டிக்கு ஃபைன் போடுவோம். சரி ஓகே. அது நீங்க பண்ண தவறு இல்லைன்னா நீங்க அந்த ஃபைனை கட்ட தேவையில்லை. யார் அந்த வண்டியை அந்த ரூட்ல போட்டுனாரோ அவர் தானே அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபைன் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு தான் போனது. நீங்க தானே வயலேட் பண்ணிருக்கீங்க. வண்டியை நீங்க தானே எடுத்து வந்திருக்கீங்க. ஜிஎம் எடுத்து வந்ததில்ல. ஜிஎம் வந்து அதுக்கு பிறகு அந்த பிரச்சனையெல்லாம் சரி நாங்கள் அவங்க சொன்னதை நாங்கள் செய்யணும் சார். எங்கள் பிரான்ச் மனுஷன் எங்கிட்ட சொல்லலாம். நாங்கள் வண்டி எடுக்கும்போது அவங்க சொன்னது என் வண்டி கிடையாது. உள்ள போக முடியாது. போட்டு இப்போ செலன் வாங்கிட்டு என்ன பண்ணிருக்கலாம் அப்புறம் வந்து எனக்கு கொடுத்த விதமாக நான் செய்யணும். இது நானே எழுதுனா நானே ஒத்துக்கணும் தான் மட்டும் உங்களுக்கு தெரியாது. லோக்கல் நீங்கள் இருக்கீங்க மட்டும் ஒத்துக்கணும். பார்த்து செய்ய மாட்டோம். நாங்களும் வந்து எங்கள் மேலே புரியாத உங்களுடைய பிஎம் தானே சொன்னாரு. அவரை கொண்டாந்து எங்கிட்ட பேசணும். பகல் பூரம் போவோம் சார். இப்போ உங்கள் போகல டிக்கெட் எடுத்து பர்மிஷன் இருக்கு. இப்போ டிக்கெட் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? போய் டிக்கெட் இல்லைன்னாலும் போய் தான் ஏற்றணும். போய்ட்டு தான் வரணும். அதுதானே ரூட் இருக்குது. உடனே ரூட் இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் பாட்டில் வரீங்க. உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். எவ்வளோ நாள் அவர் எவ்வளோ நாள் ஆச்சு? சர்வீஸ் எவ்வளோ நாள் ஆச்சு? எனக்கு வேலைக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? இல்லை இங்கே எந்த கம்பெனிக்கு இதெல்லாம் ரூட்டு போட்டால் ரூட்டில் கரெக்டாக போய் ஏற்றி போட்டோம். சரி பர்மிட் விலைக்கு ஃபைன் போடுங்க. ஆர்டிஓ நீங்கள் அது பண்ண எம்ஏ நீங்கள் போங்க. திருநெல்வேலியை பைபாஸ் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்படியே மதுரைக்கு போயிடுவாங்க. பைபாஸ்னு ஒன்று இல்லவே இல்லையா? அப்படியே ரைடு ஒரு நாள் அங்கே பாயிண்ட் நிறுத்திட்டீங்கன்னா நிறுத்த சொன்னீங்கன்னா ஒரு இடத்துல நிறுத்திடுவாங்க. போட்டால் என்ஃபோர்ஸ் பண்ணாலும் தெரியும். என்ன தெரியும்? தெரியும். நீங்கள் என்னங்க இந்த பஸ்ஸா ஏன் ஸ்ரீவைகுண்டத்தில் போகல? அதுக்கும் அதே இருக்கும். 10 வருஷமாக உள்ளே பார்த்தீங்கன்னா நாம தான் அந்த வண்டி எப்படின்னா எங்களுக்கு குறிப்பிட்டு உண்டு. குறிப்பிட்டு தான் நாங்கள் உள்ளே போவோம். இந்த ஸ்டேஷன் போவோம். எங்களுக்கு ராஜபாளையம் காம்படிஷன் பண்ணி முன்னாடி வந்து மதுரை கோட்டமாக இருக்கும்போது அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ராஜபாளையத்துக்கு போட்டி போட்டு காம்படிஷன் பண்ணி கொடுக்கும்போது நீங்கள் ஒன்று தெரியா போங்க சொல்லி அங்கே கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா காம்படிஷனில் போட்டிருக்கீங்க. காம்படிஷன் ஆமாம் சார். முன்னாடி கொடுத்தாங்க. பஸ் வந்து இப்போ மக்களுக்கு ஓட்டல ரேஸ் ஓட்டுறீங்களா? ரேஸில் உங்களுக்கு என்ன உங்களுக்கு எதுக்காண்டி பர்மிட் கொடுத்துருங்க? எதுக்கு பர்மிட் கொடுத்துருங்க? நீங்களும் அவரும் போட்டி பண்ணுறீங்க. திருச்செந்தூர் நேராக திருச்செந்தூருக்கு டேரெக்டாக போவீங்களா? உடம்புலேருந்து வரேன். பஸ் எல்லாம் இப்போ இனிமேல் ரோட்டில் தான் ஓட்டலாம் முடியும் இல்லை வேறு ஏதாவது? எல்லா ஸ்டாப்பிங் சார். ஆமாம் சார். இந்த ஸ்ரீவைகுண்டம் போகல. ஸ்ரீவைகுண்டம் ஏன் போகல? இந்த உருட்டுக்கும் போனால் நீங்கள் வரும்போது போனால் போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாம் சார். அங்கே 10 டைம் சொன்னவர் வந்து பார்க்க சொல்லுங்க. ஃபைன் எழுதிட்டு இருக்காங்க.
அவரே வந்து ஃபைன் கட்ட இப்படி வாங்க உள்ள வாங்க